ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் கேஎஸ் ஆர்கானிக்ஸ். அண்ட் இன்றைக்கான வீடியோ ஒரு சூப்பரான ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டை வந்துட்டு கட்டிங்ஸ்லேருந்து எப்படி ப்ரொபகேட் பண்ணுறது அப்படின்றத பற்றின வீடியோ தான் இன்றைக்கி. அண்ட் இந்த பிளான்ட்டோட பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னா பேபி சன்ரோஸ். நிறைய இடங்களில் இந்த பூவை வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். இந்த பிளான் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு டேபிள் ரோஸ் மாதிரியே பிங்க் கலரில் அழகழகாக பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு பிளான்ட் இது. அண்ட் வெயில் வரும்போது ரொம்ப சூப்பராகவே இந்த பூ பூக்கும். ஒரு சக்குலண்ட் வெரைட்டியும் கூட நமக்கு சொல்லலாம். இதை வந்துட்டு நம்ம ப்ரொபகேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த செடி நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா இதோட பழைய இலைகள் எல்லாமே வந்து காஞ்சி போன மாதிரி, இந்த மாதிரி வெம்பி போன மாதிரியான ஒரு இதுக்கு வந்துடும். ஏன்னா அதை எல்லாமே வந்துட்டு நம்ம அப்பப்போ ப்ரூன் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய புது இலைகள் வந்துட்டு நிறையவே வந்து நமக்கு பூக்கள் ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த தொட்டி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சின்ன தொட்டி. இந்த தொட்டி ஃபுல்லாமே இந்த செடி வளர்ந்துருச்சு. புது இலைகள் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் பழைய இலைகள் மட்டுமே தான் வந்துட்டு ஓரளவு காஞ்சி போயிருக்கு. பழைய இலைகள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வர புது இலைகள் வந்துட்டு இன்னுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அண்ட் நிறையா பூக்களோடையவே நமக்கு வரும். நம்ம கட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பழைய இலைகள் பழைய இலை வந்து வர இடத்துல கிட்டத்தட்ட ரூட் பக்கத்துலேயே வந்து நம்ம ப்ரூன் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே இருந்தே வந்துட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான புது இலைகள் நமக்கு வந்து வரும். அண்ட் இது வந்துட்டு ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹேங்கிங் டைப்பில் கீழே விழுக ஆரம்பிச்சிரும். நமக்கு தேவையான கட்டிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்துட்டோம். அந்த கட்டிங்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்க கட்டிங்ஸ் தான். ஸோ இதை நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லாவே வந்துட்டு ரூட்டிங் வந்து நமக்கு இருக்கும். ஸோ ரூட்டிங்க்காக நம்ம வந்துட்டு ஒரு பாட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பாட்டில் வந்துட்டு கொக்கோபீட் இருந்தால் நீங்கள் கொக்கோபீட் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைங்கும்போது சாயில், கார்டன் சாயில் நமக்கு கிடச்சிதுன்னா அதுவே நம்ம போட்டு கூட ரூட்டிங் வர வச்சுக்கலாம். ஸோ கொக்கோபீட் போடும்போது கொஞ்சம் ரூட்டிங் வந்துட்டு கொஞ்சமாக நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக கொக்கோபீட் நம்ம போட்டுக்கலாம். நம்மளோட கட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணியாச்சு. இதுக்கு வந்துட்டு வாட்டரிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த கொக்கோபீட் எப்போ வந்து ட்ரை ஆகுதோ அப்போ வந்து வாட்டரிங் பண்ணால் போதும். ரெகுலராக வாட்டரிங் பண்ணணும் அப்படின்றது தேவையில்லை. சப்போஸ் நம்ம கொக்கோபீட்டில் டெய்லி வாட்டரிங் பண்ணும்போது அது அழுகி போகிறதுக்கான சான்சஸுமே நமக்கு இருக்குது. இதை வந்துட்டு ஒரு செமி ஷேடான ஏரியாவில் வைக்கிறது ரொம்ப நல்லது. ரூட்டின் பார்த்துட்டிங்கன்னா அரௌண்ட் ஒரு 1 மந்த்லேருந்து 2 மந்த்ஸ் வரைக்குமே வந்துட்டு நமக்கு டைம் எடுத்துக்கும். அந்த கிளைமேட்டை பொறுத்து தான் அந்த டைம் நமக்கு டியூரேஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ அது நல்ல ரூட்டிங் வந்துருச்சு அப்படிங்கும்போது ரூட்டை டேமேஜ் பண்ணாமல் நமக்கு தேவையான பாட்டில் ரீபாட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு எவ்வளோ செடி வேணுமோ அவ்வளோ செடியுமே வந்துட்டு நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும்.
இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கட்டிங்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ.